ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழி நீத்தவின் காம கருங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குடல் உருவீர் உயிரின் பொருள் கட்டு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரெளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தரைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று பெருமாள் கிட்டேயே விண்ணப்பம் பண்றார். நாமெல்லாம் கூட கொஞ்சம் நின்று கேட்க வேணும். திருவிருத்தத்தை பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்வதும் கஷ்டமாக இருக்கு, பாசுரங்களுக்கு பாவம் சொல்வதும் கஷ்டமாக இருக்கு. அதே சமயம் மகான்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதை வைத்துக்கொண்டு சொல்லும் போது அப்போ அந்த பாவத்தை அனுபவிக்கும் போது ஆஹா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு என்பதாக தோன்றுகிறது. அரியணையாம் இன்று காண்கின்றன போன பாசுரத்திலே ஒரு அரிதான ஒரு விஷயம் என்பதாக நாயகியை பற்றி நாயகன் அருளி செய்தான், அதான் எம்பெருமான் அருளி செய்தான் என்பதாக வைத்துக் கொள்ள வேணும். இவளை பிரிந்து இருக்க முடியுமோ, எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியுமோ என்பதாக இவன் நினைக்கும் போது, பாகவதர்கள் நினைக்கும் போது, பாகவதர்களை பிரிந்து நான் இருக்க முடியுமோன்னு பகவான் நினைக்கிறான். க்ஷணேபிதே எத் விரகோதி துஸ்ஸஹாங்கிறார் ஆள வந்தார். ஒரு க்ஷணம் கூட அவர்களை விட்டு பிரிந்து உன்னாலே இருக்க முடியாது அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்றார். அந்த விஷயம் தெரிகிறது. ஏன்னா அவளுடைய கண் என்றால் அவளுடைய ஞானம், அந்த ஞானம் பகவானுக்கு போக்கியமாக இருக்கிறது என்பதாக. இப்படியாக நாயகன் பேசுகிற பாசுரத்தை எல்லாம் அழகா பார்த்தோம். இப்பொழுது நாயகியானவள் அவள் சொல்லக்கூடிய பாசுரம் 12வது பாசுரம். பேறுகின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊறுகின்றது கங்குல் ஊழிகளே இதெல்லாம் இனவே ஈறுகின்ற சக்கரத்தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சாறுகின்ற நன்னெஞ்சினார் தந்து போன தனிவளமே. நாயகியானவர் தன்னுடைய நிலைமையை தன்னுடைய தோழியிடமோ இல்ல வேறு யாராயிடமோ ஆற்றாமையை சொல்லுகிறார் என்பதாக அர்த்தம். அவனை விட்டு பிரிந்து இருப்பேன் என்கிற நிலை வரும்போதே உடம்பில் இத்தனை மாற்றங்கள் வருமா. மனசிலே அந்த பிரிவை தாங்க முடியாது என்பதற்கு அடையாளமே உடம்பு தானே. அன்பிற்கும் ஒன்றோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறார். மனசுல அன்பு இருக்குன்னா அதை அடைக்க முடியாதான். ஏன்னா கண்ணுல காண்பிச்சு கொடுத்துரும் அப்படின்னு. சுகமோ துக்கமோ எது இருந்தாலும் கண் காண்பித்து கொடுத்து விடும் இல்லையா.
அந்த மாதிரி ரொம்ப பெரிய துக்கம் அப்படின்னா அது உடம்பு காமிச்சு கொடுத்துரும், உடம்பு இழைச்சு போயிடும். பெரிய துக்கத்துல உடம்பு அப்படியே உருகி போயிடும். பேறுகின்றது மணிமாமை, என் உடம்பிலே இருக்கக்கூடிய அழகான ஒளியானது பேறுகின்றது, அது இறங்கிவிட்டது, மாறிவிட்டது. பிறங்கி அள்ளல் பயலை, பிரகாசமாக இருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பயலை நிறமானது ஊறுகின்றது, மேலே மேலே வந்து ஊர்ந்து நிற்கிறது, மெதுவாக படர்ந்து நிற்கிறது. கங்குல் ஊழிகளே, இரவெல்லாம் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு ஊழி, ஒவ்வொரு கல்பங்களாக இருக்கின்றன. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் இனவே, இது போல இன்னும் என்னென்ன இருக்கோ இது எல்லாம் என்னுடைய மனசு எனக்கு கொடுத்த பரிசு. என் மனசு என்ன பண்ணிட்டு தெரியுமா? ஈர்கின்ற சக்கர தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சாருகின்ற, விரோதிகளெல்லாம் ஒழுக்கின்ற சக்கரத்தை உடைய எம்பெருமான், அவனுடைய கண்ணன், அவனுடைய தன்னந்துழாய், குளிர்ந்த திருத்துழாய், அந்த திருத்துழாயை சார்ந்து அந்த திருத்துழாய் புண்ணே போய் நிற்கிறது என்னுடைய மனசு. அந்த மனசானது எனக்கு தந்து போன பரிசு இது. நான் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இது என் மனசு எனக்கு தந்த பரிசு என்பதாக வேடிக்கையா சொல்ற. சார்கின்ற நன் நெஞ்சினார் தந்து போன தனி வளமே, என் மனசு எனக்கு கொடுத்த வளம் இது. மனசு நன்னா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும். மனசு சௌக்கியமா இருந்தா உடம்பு சௌக்கியமா இருக்கும். மனசு நன்னா இல்லைன்னா அப்ப உடம்பு காண்பித்து விடும். அப்ப என் மனசு எனக்கு இந்த தனி வளத்தை கொடுத்திருக்கிறது, தனி செழிப்பை கொடுத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து விபரீத லட்சணான்னு பேர். தனி செழிப்பை கொடுத்தா இந்த நிலைக்கு என்ன ஆக்கிறது என் மனசுதான். அதனால அந்த மனசை கூட கௌரவமா நன் நெஞ்சினார் அப்படின்னு சொல்ற. என்னுடைய நெஞ்சினார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு இந்த நிலையை உண்டாக்கி வைத்தார் அப்படின்னு அவருக்கு கௌரவம் இருக்கும் இல்லையோ, அந்த கௌரவம் கூட விபரீத கௌரவம். அதாவது என்ன கேட்டா, இத்தனை கஷ்டத்தை கொடுத்திருக்கிறத அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு சில சமயம் வேடிக்கையாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக கண்ணன் தன்னந்துழாய் சாருகின்ற நன் நெஞ்சினார் தந்து போன தனி வளமே, அவர் எனக்கு தந்து போன தனி வளம் இது. என் உடம்பு இந்த நிலைக்கு இருக்கிறது என்பதாக நாயகி பராங்குஷ நாயகி அருளி செய்கிறார். பேர்கின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊறுகின்றது அப்படின்னு. மணிமாமை அழகான ஒரு ஒளி, ஒளியோடு கூடிய நிறம்னு அர்த்தம். மணினா ஒளி, மாமைனா நிறம்னு வச்சுக்கோங்க. அழகான ஒளியோடு கூடிய ஒரு நிறமானது அது பேர்கின்றது, என்னை விட்டு போகின்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ இருக்கு, முன்னாடி இருக்கு, ஆனால் அது எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்தபடியினாலேயே அதுவும் என்னை விட ஆரம்பித்து விட்டது. முன்னாடி இருக்குங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, அது இயல்பானது. ஒரு நேற்றே சொன்னேன் இல்லையா, யௌவன நிலையிலே இது இயல்பாக இருக்கக்கூடியது. ஒரு ஒளி அப்படிங்கிறது அப்பொழுது வரும், ஒரு அழகு அப்படிங்கிறது அப்பொழுது வரும். அப்போ அது எம்பெருமானுடைய பிரிவினாலே பேறுகின்றது அப்படின்னு அர்த்தம். பேறுகின்ற மணி மாமை, பேறுகின்றது மணி மாமை பிறங்கி அள்ளல் பயலை. அதாவது மாலுக்கு வைய வளர்ந்த மணாளருக்கு அப்படிலாம் சொல்லும்போது மாமையை இழந்தேன் என்பதாக ஒரு பாசம் வரும். என்னுடைய ஒளியை நான் இழந்தேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக பேறுகின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது. எம்பெருமானுக்காக எல்லாவற்றையும் அவனுக்காக நான் இழந்தேன் அப்படிங்கிற ரீதியில என்னுடைய அழகையும் இழந்தேன் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் மணிமாமைனா ரொம்ப பிரகாசிக்கிற என்னுடைய அழகு, என்னுடைய நிறம் அர்த்தம். தன்னைத்தானே அப்படி சொல்லலாமோ? ரொம்ப பிரகாசிக்கிற என்னுடைய நிறம் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னா
அது கண்ணனுக்காகவே அப்படின்னு வைத்திருந்த, கண்ணனுடைய போகோபகரணம் என்பதாக வைத்திருந்த, கண்ணனுடைய கைங்கரியத்துக்குன்னு வைத்திருந்த ஒரு செல்வம் அது. அத பெரியவர்கள்லாம் சொல்லுவா, எத்தனை முன்னாடி எல்லாம் எப்படியெல்லாம் நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்வா, இப்ப முடியல அப்படின்னா. அப்ப முன்னாடி கைங்கரியம் பண்ணதை சொல்லுவது தற்பெருமைக்காக இல்லை, அது கைங்கரியம் பண்றதுக்காக இருந்த அந்த உடம்பு இப்ப அதுக்கு யோகியதை இல்லாது போயிடுத்து, அதுக்காக சேர்த்து சேர்த்து வச்சிருந்த உடம்பு இப்ப யோகியதை இல்லாது போயிடுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. பேறுகின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை கூறுகின்றது. நன்றாக பிரகாசிக்கிற, அள்ளல் அப்படின்னா படர்ந்திருக்கிற, பயலை பச்சை நிறமானது, ஊறுகின்றது மேல உடம்பு முழுக்க ஊறி நிற்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, உடம்பு முழுக்க அது ஊறி நிற்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி போக விட்டது அப்படின்னு அர்த்தம். கங்குல் ஊழிகளே, ராத்திரி மொத்தமும் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ஊழிக்காலம் போல, ஒரு கல்ப காலம் போல நீண்டு போகிறது. தூங்கினாதானே நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா அப்படிங்கிற ரீதியில எல்லாரும் தூங்குற சமயத்துல தூங்காம இருந்து பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு. தூக்கமே வரலை அப்படிங்கிற ரீதியில கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள் அப்படிங்கிற ரீதியில ராத்திரி வந்தா கூட தூங்கணும் இல்லையோ, ஆனா கந்துயில் அறியாளுங்கிற ஆழ்வார் பிள்ளான் என்ன அர்த்தம் சாதிக்கிறான்னா, தூக்கம்னா என்னன்னே மறந்து போயிட்டான். தூக்கங்கிறது இயல்பு தானே, குழந்தைகளுக்காகட்டும் வயசானவர்களுக்காகட்டும். தூக்கம்னா என்னன்னு குழந்தைக்கு கத்துக் கொடுக்கணுமா? தூங்கும் எழுந்துக்கும், அதுக்கு தெரியும் இல்லையா? ஆனா இவளுக்கு தூக்கம்னா என்னன்னே மறந்து போயிடுது. ஏன்னா அந்த அளவு தூக்கமே இல்லாமல் எத்தனை நாள் ஆகிவிட்டது அப்படின்னு. அப்போ துருட்டிர் யுகாயத்தே கிருஷ்ணத்வாம் அவசியதாம் அப்படின்னு கோபிகா கீதத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகம் போல இருக்கு அந்த பிரிவு காலத்துல அப்படின்னு. ஊரு கண்குள் ஊழிகளே இதெல்லாம் எனவே, இது மாத்திரம் இல்லை, இது போல இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் என்னென்ன என்கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் மொத்தமும் எல்லாம். அதாவது முன்னாடியே பார்த்தோமோ இல்லையோ, தென்றல் காற்று வீசினால் அது கொடுமையாக இருக்கிறது. சந்திரனுடைய குளிர்ந்த ஒளியானது அது குளிர்ச்சியாக இல்லாமல் அது வெப்பமாக இருக்கிறது. பறவைகளுடைய சப்தம், பூக்களுடைய மனம் எல்லாமே விபரீதமான பலனை தருகின்றன. அப்படிங்கிற இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய மனசு என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிடுத்து, அது என்னை விட்டு போகிவிட்டது. நன்னெஞ்சினார், நல்ல மனசு எங்க போச்சு? ஈர்கின்ற சக்கரத்து எம்பெருமான் கண்ணன் அந்தந்துழாய் தன்னந்துழாய். ஈர்கின்ற சக்கரத்து எம்பெருமான், சக்கரபாணியான எம்பெருமான். ஈர்கின்றன பிளக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அறுத்தல், எதிரிகளை பிறக்கக்கூடிய சக்கரத்து எம்பெருமான், விரோதிகள் எல்லாம் ஒழிக்கக்கூடியவன். அது ஆஸ்திதர்களுக்கு பூஷணமாக இருக்குன்னு பார்த்தோம். இங்க தொடர்ந்து பல பாசுரங்கள்ல பார்க்கும்போது எம்பெருமானுடைய சக்கரத்தையும் எம்பெருமானுடைய தன்னந்துழாயும் பாடுகிறார். கருத்மான பாடினார் அப்படின்னு முன்னாடி வந்தது, அடிக்கடி பாடுகிறார். ஏன்னு கேட்டார்னா, சக்கரத்து அழகுலதான் எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை அழகாக சங்கு சக்கரம் ஏந்திய தடக்கை, சங்கும் சக்கரமும் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான்னு அந்த நடுவுல பெருமாளுடைய முகமும் இரண்டு பக்கமும் சக்கும் சக்கரமும் அவனுடைய அடையாளம். சங்கு சக்கரம் இல்லாமல் பெருமானை யாராவது சிந்திச்சு பார்க்க முடியுமா? திருவேங்கடமுடியானுக்கு ஒரு திருமணம் சங்கு சக்கரம் மாத்திரம் அடையாளமா போடுறான். வெளியெல்லாம் பார்த்தான்னா சில பொம்மைகள்லாம் திருவேங்கடமுடியானுக்குன்னு ஒரு திருமண் இருக்கு, ஒரு திருப்பவளம் ஒண்ணு இருக்கு, சங்கம் சக்கரம், வேற எதுவும் வேண்டாம். அதுதான் அந்த மாதிரியாக ஈர்கின்ற சக்கரத்தெம்பெருமான். ஈர்கின்ற பிளக்கின்றன்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உள்ள அர்த்தத்துல சொல்றாரு. பொதுவா பிழைக்கின்றன எதிரிகளை பிழைக்கின்றன்னு அர்த்தம். இப்பொழுது என்னை பிழைக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிரிவு துயரனாலே என்னை வாட்டுகிற அப்படின்னு. கண்ணன் தன்னந்துழாய் சாருகின்ற, அப்படிப்பட்ட கண்ணன் அவனுடைய குளிர்ந்த அழகிய திருத்துழாயை சார்ந்து இருக்கின்ற
திருத்துழாய் பின்னாடியே போயிடுது இந்த மனசு. நல்ல வாசனை, நல்ல குளிர்ச்சி, நல்ல அழகு எல்லாம் இருக்கு. அப்போ மனசு என்னையும் மறந்து விட்டு அந்த திருத்துழாய் பின்னையே போய்விட்டது, முன்னாடி கருத்தான் பின்னாடியே போய்விட்டது என்று சொன்னார் அல்லவா? அந்த மாதிரி திருத்துழாயை சார்ந்து நிற்கின்றது. என்னை சார்ந்து இருக்க வேண்டிய என்னுடைய நன்னஞ்சானது என்னை விட்டு விட்டு கண்ணன் தன்னந்துழாய் சார்ந்து நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். கண்ணன் தன்னந்துழாய் சாருகின்ற நன்னெஞ்சினாரு. அதாவது நெஞ்சாவது கண்ணனோட போகணும் இல்லையோ, ஆனா கண்ணன் கூட பெருசா நினைக்காமல் கண்ணனுடைய தன்னந்துழாயோட போயிருக்கு. கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டது ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு போயிடுச்சு. ஆனா அதுவும் இல்லாமல் நான் வாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தன்னந்துழாய் கிடைத்தால் அதுவே ஒரு பெரும் பேராச்சே. அது கூட கிடைக்கவில்லையே. அப்படிப்பட்ட நல் நெஞ்சு, நெஞ்சு நல்ல மனசுதான். நல் நெஞ்சு அப்படிங்கிறதும் விபரீத லட்சணம். யார்கிட்ட இருக்கணுமோ அவளை விட்டுட்டு ஓடி போய் இன்னொருத்தரை சார்ந்து இருந்தால் அவர் எப்படி நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியும்? அவருக்கு யார் தீனி போடுறாரோ அவரோட தானே இருக்கணும். அப்ப என்னுடைய நல் நெஞ்சு என்னோட தானே இருக்கணும். ஆனா என்னை விட்டு அந்த தன்னந்துழாயோட போச்சுன்னா, அப்ப என்னை வருந்த விட்டு விட்டு தன்னந்துழாயோட போயிடுச்சுன்னா இது நல்ல நெஞ்சு அப்படின்னு சொல்றோம். நன்னெஞ்சினாரு அப்படின்னு மரியாதையானது கோபத்திலே சொன்ன வார்த்தை. அவர் தந்து போன தனி வளமே, அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வளத்தை, ஒரு செழிப்பை தந்து விட்டு போனார் அப்படின்னு. அதுவும் தனி வளம், வேற யாருக்கும் கிடைக்காது. ராத்திரி எல்லாம் தூங்காத பண்ணி அவனையே நேத்து வருந்தி மணிமாமை குன்றி பசலை மேல வர படர இப்படியாக என்னை பண்ணிவிட்டு போயினார் அப்படின்னு. சங்குவில் வாழ் தண்டு சக்கர கையற்கு என்ற பாசுரத்துல கொங்கலர் தன்னந்துழாய் முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமை நிறமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? அப்போ சங்குவில் வாழ் தண்டு சக்கர கையற்குன்னு அங்கேயும் பஞ்சாயுதங்களை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு மாமை நிறத்தை இழந்தாள் இவள் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்துக்கு சம்பந்தப்பட்ட பாசுரம் அப்படின்னு அதை வைத்துக் கொள்ளலாம். தேறுகின்றது மணிமாமை பிறங்கிய அள்ளல் பயலை ஊறுகின்றது கங்குல் ஊழிகளே. இதெல்லாம் இனவே, இது போல இன்னும் இருக்கக்கூடிய எல்லாம் அர்த்தம். இது இனவே எல்லாம், இனவேனா இதே போல இருக்கின்றன எல்லாம். ஈர்கின்ற சக்கர தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சாருகின்ற நன்னெஞ்சினார் தந்து போன தனி வளமே. சனிக்கிழமையும் ஈர்கின்ற சக்கர தெம்பெருமான் சேவை விசேஷம், சக்கரத்தாழ்வான் சேவை விசேஷம் அப்படின்னு இப்படியாக. அதனால அவர் சொல்லவும் பிராப்தமாச்சு. அந்த சக்கரத்தை எம்பெருமான் பின்னாடியும் போச்சு, தன்னந்துழாய் பின்னாடி போச்சு என்பதாக வைத்துக் கொள்ள வேணும். அதாவது எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் இருக்கார் இல்லையா? அப்போ பிரிந்து இருந்து தான் வருந்தும் நிலைமையை ஆழ்வார் சொல்லுகிறார். எம்பெருமான் ஆச்சரியமான திருவாயை ஏந்தி கொண்டு நல்ல பிரகாசத்தோடு கூட எம்பெருமான் சேவை சாதிக்கிற நிலையிலே அந்த எம்பெருமானை கிடைக்காமல் கூபிகைகள்லாம் கிருஷ்ணன் பிரிவிலே பட்ட பாடு என்னவோ அதையெல்லாம் பட்டார். அந்த ரீதியிலே அவருடைய உடலும் அதை பிரதிபலிக்கும்படியாக ஆயிற்று அப்படிங்கிறது தான் இதுல சுவாபதேசமாக இதையே வைத்துக் கொள்ளலாம். தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பாரு முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்தினிவளை காப்பவரார் எனையூழிகள் ஈர்வனவே அப்படின்னு. இதுவும் நாயகி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடிய பாசுரம். நாயகனை பிரிந்த துயரத்தினாலே உடல் நிலை அதை பற்றி போன பாடத்திலே சொன்னார். இப்பொழுது
இருளுக்கும் வாடைக்குமாக இவர் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை சொல்லுகிறார். இருள்னா ராத்திரி, வாடைனா தென்றல் காற்று. ராத்திரி வேளை சாயங்காலம் தென்றல் காற்று இருள் வந்ததுன்னா நாயகனை பிரிந்த துக்கத்திலே இருப்பவர் அவர் அருளி செய்கிற பாசுரம். இப்போ தனிவளர் செங்கோல் நடாவு தடல்வாயரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது. சூரியன் மெதுவாக அஸ்தமனமாகிறான். சூரியன் எப்படிப்பட்டவன்னா அவன் ஒரு செங்கோல் நடத்துகிறான், உலகன் மொத்தத்தையும் தன் வழியிலே நடத்துகிறான். ஏன்னா லோகத்துக்கே ஒளியை தருவான் அவன் தானே. அப்போ தனி வளர் செங்கோல், இவனுக்கு மட்டும் தனியா வேற யாருக்கும் இல்லாமல் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செங்கோல் அரசாட்சியை நடத்தக்கூடியவன் சூரியன். தழல்வாய் அரசு அப்படின்னா சூரிய பகவான். தழல்வாய்னா வெப்பத்தோடு இருக்கக்கூடிய சூரிய பகவான். அவன் அவிய, சூரிய பகவான் அஸ்தமனத்தை ஆக அதுக்கப்புறம் இருள் வருகிறது. பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது. பனிவளர் நல்ல குளிர்ச்சியோட நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செங்கோல் ஆட்சியை இருட்டு நடத்துகிறது. இப்போ அந்த இருள் வீற்றிருந்தது, அந்த இருளுடைய ராஜ்யம்தான். அவர் வீட்டில் இருந்தார்னா ராஜ்யம் நடத்துகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அதனுடைய ராஜ்யம் நடத்துகிறது. இனி துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து. இவன் என்ன கேட்டான்னா, என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய துணிவளர் காதல், துன்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய காதல். துணினா துன்பம், துன்பத்தை வளர்க்கக்கூடிய அந்த காதல். துழாயை துழாவு, காதல் எது மேல காதல்னா திருத்துழாய் மேலே காதல்னு பார்த்தோம் இல்லையா. அதனால திருத்துழால் தான் காதல் துழாய். காதல் துழாய் அப்படின்னு சொல்றார். எனக்கு பிடிச்ச திருத்துழாய்னு அர்த்தம். அந்த காதல் துழாயை துழாவும் தன் வாடை, அந்த திருத்துழாய் மேலே பட்டு வருகிற ஒரு தென்றல் காற்று அப்படின்னு. அந்த வாடை தடிந்து, அந்த வாடை என்னை அழிக்கிறது, என்னை தண்டிக்கிறது. அப்போ இனி வலை காப்பவரார், இனிமேல் அப்படி இருக்கும்போது வலை, என்னுடைய வலையை காப்பாற்றுபவர் யார்? என்னுடைய கையிலிருந்து வலைகள் கடலாமல் காப்பாற்றுபவர் யார்? இப்படிப்பட்ட நிலையிலே இருளும் தென்றல் காற்றுமாக இருக்கக்கூடிய நிலையிலே நாயகனை பிரிந்த துக்கத்திலே அப்பொழுது உடல் தானாக மெலிய அதில் வலை தானாக கழன்று விழ அதை கழலாமல் காப்பவர் யார்? இனி வலை காப்பவரார் எனையூழிகள் ஈறுகின்றனவே. எத்தனை ஊழிகள் இருக்கு, இவை எத்தனை காலங்கள், எத்தனை ராத்திரிகள், இவை என்னை ஈழ்கின்றன அப்படின்னா என்னை துக்கப்படுத்துகின்றன அப்படின்னு அர்த்தம். ராத்திரிகளும், அதுவும் தென்றலோடு சேர்ந்து வருகிற ராத்திரிகளும் என்னை இப்படி துக்கப்படுத்துகின்றன, என்னை பிளக்கின்றன. தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது. பார் முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து இனிவளை காப்பவரார் எனையூழிகள் ஈர்வனவே. இதோ ஒன்னொன்னா பார்க்கலாம். தனிவளர் செங்கோல் நடாவு. சூரிய நமஸ்கார பிரஷ்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வேதத்துல. சூரியனுடைய பிரபாவங்கள்லாம் நிறைய இருக்கு அதுல. யோசௌ தபன் உதேசி அப்படின்னா அவன் சூரியன் தான். ஜெகத் சக்ஷுஹு அப்படின்னு பெயர். உண்மையில உலகத்தையே வழி நடத்துறவன் அப்படிங்கிறவன் சூரியன் தான். உலகில் பேரரசன் அப்படின்னு சூரியனை தான் சொல்லணும். சாதாரண மக்களா இருக்கிறவா மற்ற தெய்வங்களை எல்லாம் காட்டிலும் சூரிய பகவானை நம்புவா. சூரியா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்றா. என்னன்னு கேட்டா மற்ற தெய்வங்கள் பிரத்யட்சமா தெரியலையே. நீங்க இந்திரன் முதலான தேவர்கள் பேர்லாம் சொன்னா இந்திரன்லாம் இருக்கான்னு யாரு கண்டா? சூரியன் தெய்வம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியும். உண்மையிலேயே சூரிய பகவான் இருக்க, சூரியனுக்குள்ள ஒரு பகவான் இருக்க. நான் பகவான் தான் சூரியனையும் வழி நடத்துபவர் அப்படின்னு இருக்க. அந்த சூரியனே ஒரு தேவை, உயர்ந்த தேவதை தான் அவனே அப்படின்னு. அவனே ஒரு தனிவளர் செங்கோல் நடத்துகிறான்
தனிப்பட்ட முறையிலே அவன் செங்கோல் நடத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். தன் ஒளியிலே அவன் செங்கோல் நடத்துகிறான். சூரியனுடைய பிரகாசம் தான் சந்திரனுக்கான், சூரியனுடைய பிரகாசம் தான் நட்சத்திரத்துக்கான், வேற பிரகாசம் கிடையாதான். சூரிய காக்கீச்சரதி சந்திரமா ஜாயத்தே புனகான்னு வரும் வேதத்தை. சந்திரனுக்கு பிரகாசம்னா சூரியன் கொடுத்த பிரகாசம், அப்புறம் நட்சத்திரங்களுக்கு சூரியன் கொடுத்த பிரகாசம் அப்படின்னு தான் ஒத்துன்னு இருக்கான். சூரியனுக்கு யார் கொடுத்த பிரகாசம்னா பெருமாள் கொடுத்த பிரகாசம் வேதமே சொல்றது இந்த விஷயங்கள் எல்லாம். சூரியனுக்கு பெருமாள் தன்னுடைய பிரகாசத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு. ஆஹா, அப்படி சூரியன் ஒரு தனி செங்கோல் நடத்தக்கூடியவன் அப்படின்னு இருக்கு. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் வேற ராமாயணத்துல இருக்கு. சூரிய குலத்துல பகவான் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறபடினால அதை சொல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்றா அப்படின்னு. அப்போ தழல்வாய் அரசு, தழல்வாய்னு சூரியனுக்கு பெயர். தழலை நெருப்பை வாயில் உடையவன். அதோ சூரியன் மொத்தமே நெருப்பு சுருக்கமா தானே இருக்கான், தீப்பிழம்பு தானே. அப்போ சூரியன் என்பது தீப்பிழம்புங்கிற தமிழ்ல சயின்ஸ்ல சொல்றான். அப்போ அதே மாதிரி தழல்வாய் அரசு அப்படி இருக்கக்கூடிய சூரிய தேவன் அவன் தனிவளர் செங்கோல் நடக்க தனி ஒப்பில்லாத வளர் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற செங்கோல் ஆட்சியை தன்னுடைய பிரகாசத்தினாலே ஆட்சி. ஒரு நாள் சூரியன் உதயம் ஆகலைன்னா என்ன ஆகும்? சூரிய உதயம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் லோகத்துல அப்படின்னா ஒரு வேலையும் நடக்காது. சூரியனுடைய ஆற்றல்ல தான் மொத்தமுமே இருக்கு எல்லாமே. அதனால அப்படி அரசாட்சி நடத்துபவன் சூரியன். தழல்வாய் அரசு அவிய. இப்ப அந்த சூரியனை பத்தி அவனுடைய பெருமையை சொல்றதுக்காக இந்த பாசுரம் வரல, இருளுடைய பெருமையை சொல்றதுக்கு வந்திருக்கு. ராத்திரியினுடைய பெருமையை, இந்த ராத்திரி தான் என்னை வாட்டுகிறது. அந்த ராத்திரியினுடைய பெருமை என்னன்னு கேட்டா, அந்த சூரியன் ஒழிஞ்சு போயான்னா அப்புறம் ராத்திரியுடைய அவியனா அஸ்தமனமாக, சூரியன் அஸ்தமனமாக அப்போ ராத்திரியோட ராஜ்யம் வந்து இல்லையோ, அப்போ மொத்தம் ராத்திரியோட ராஜ்யம் தான், சூரியனே கிடையாது. அப்ப இரவனுடைய ராஜ்யம் தான். இப்போ பகலெல்லாம் சூரியனுடைய ராஜ்யமும், அந்த சூரியனுடைய ராஜ்யம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போனவாறே உடனே பிடிச்சிருந்தா 12 மணி காலம் ராத்திரியுடைய ராஜ்யம் தான். அகஸ் 30 நாழி, ராத்திரி 30 நாழின்னு கிட்டத்தட்ட சொல்றா பஞ்சாங்கங்கள்ல. பகல்ங்கிறது கிட்டத்தட்ட 30 நாழி இருக்கும், அதாவது 12 மணி காலம். ராத்திரிங்கிறது 12 மணி காலம், 4 ஜாம் கணக்கு. அப்ப அவர் அஸ்தமனமாக உடனே இவர் ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஒரு தனி அரசுன்னு தான் சொல்லணும். தழல்வாய் அரசு அவிய பனிவளர் செங்கோல் இருள் வீட்டிருந்தது. ராத்திரியுடைய ராஜ்யம் செங்கோல் இருள். இவர் ஒரு செங்கோல் நடத்துற. ஏன்னா ராத்திரினா முழுக்க மொத்தமும், அதாவது உலகம் முழுக்க அந்த ராத்திரி மறைச்சிருக்கு இல்லையா, இல்ல ஒரு பக்கம் முழுக்கையாவது இருட்டு அப்படி படர்ந்து இருக்கு இல்லையா. அதுவும் எங்கேயாவது கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் ராத்திரி அப்படிலாம் கிடையாது, மொத்தமாக இருக்கும். பனிவளர் செங்கோல் இருள் வீட்டிருந்து பாரு முழுதும், உலகம் மொத்தமுமாக இருள் வீட்டிருக்கு. வீட்டிலிருந்து செங்கோல் நடத்துகிறது, அரசு நடத்துகிறது. ஒரு இடத்துல வீட்டு இருந்தாலும் நடத்தலாம், அந்த மாதிரி நடத்துகிறதாம். இது பனி அப்படின்னா நடுக்கம்னு ஒரு அர்த்தம். பனி வளர்னா நடுக்கத்தை கொடுக்கிற அப்படின்னு அர்த்தம். ராத்திரி வேளையில குளிர்லாம் அதிகமாகும், சந்திரனுடைய பிரகாசம்லாம் அதிகமாகும். அப்ப எல்லாருக்கும் நடுக்கம் முதலானதெல்லாம் வரும். கார்த்தாலை ஆச்சனம் ஒரே வெப்பம், ராத்திரி ஆச்சனம் அதுக்கு நேர் எதிராக நடுக்கம். இந்த ரெண்டையும் கொடுக்கிறார். இவர் கொடுக்கிறார்னா அப்ப சூரியனுக்கு என்ன பிரபாவம் இருக்கோ அதற்கு ஏற்றதான ஒரு பிரபாவம் ராத்திரிக்கும் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த சூரியனை முதல்ல சொல்லித்து. அந்த அழல்வாய் அரசு அவிய சூரியன் அஸ்தமனமாக அப்ப பிடிச்சது ராத்திரியினுடைய ராஜ்யம். பனிவளர் செங்கோல் இருள் வீட்டிருந்தது பாரு முழுதும், உலகம் மொத்தம் ராத்திரி வீட்டு இருந்தது. அந்த சமயத்திலே துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடையை தடிந்து, துணிவளர் துன்பத்தை வளர்த்துகிற, எனக்கு துன்பத்தை வளர்த்துகிற என்னுடைய காதல், அந்த காதல் துழாய், காதலுக்கு விஷயமான துழாய்னு அர்த்தம். நான் ஆசைப்படுகிறது, ஆசைப்பட்டு துக்கம்தான் அதிகமாகுது. ஆனா என் துக்கத்தை அதிகமாக்கக்கூடிய என்னுடைய ஆசைக்கு விஷயமா இருக்கக்கூடிய திருத்துழாய், அந்த திருத்துழாயை துழாவு தன் வாடை,
திருத்துழாய் மாலையில் அப்படியே துழாய்வி வருகிறதாம். துழாய் துழாவின்னு அழக போடுறாரு இங்க. அதாவது காற்று எப்பவுமே புஷ்பங்களுக்கு அது மெதுவா எல்லாத்தையும் அடிச்சுன்னு வரும். வாசனை எல்லாம் வருமோ இல்லையோ, ஒரு புஷ்ப தோட்டத்து நிறையா வந்தா அங்கிருந்து வர காற்றுக்கு ஒரு தனி வாசனை அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி திருத்துழாய் வாசனையோட ஒரு காற்று ஒண்ணு வந்ததுன்னா இந்த நாயகிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆராதாசீத் அதுல துளசி சௌமிய கந்த சமீராங்கிற யாதவா விஜயத்தில் கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடி திருத்துழாய் வாசனை வந்துதான் ருக்மிணி பிராட்டிக்கு. அவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது, ஆனா இவளுக்கு இது துக்கத்தை கொடுக்கறது. ஏன்னு கேட்டா அது சம்போகத்துக்கு காரணம், இது வியோகத்துக்கு காரணம் அப்படின்றது. துணிவளர் அதனால துக்கத்தை தான் அதிகமாக்குறது. காதல் துழாயை, திருத்துழாய் தான் காதல் துழாய், பிடிச்ச துழாய் அப்படின்னு அர்த்தம். துழாவு அதை துழாவி வருகிற தன் வாடை குளிர்ச்சியான வாடை காற்று, தன் வாடை தடிந்து, அந்த காற்றை தடிந்துனா ஒழித்துன்னு அர்த்தம், போக்கின்னு அர்த்தம். அந்த காற்றை போக்கி வளை காப்பவர் ஆர் அப்படின்னு. இனி வலை காப்பவர் ஆறு, இந்த வலையை காப்பவள் யார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா. வலை கையிலிருந்து நழுவ போகிற ஒரு நிலையில இருக்கிறது. அதாவது உடம்பெல்லாம் மெலிந்து போய், நாயகனுடைய மறைவிலே உடம்பெல்லாம் மெலிந்து போய் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு. எனையூழிகள் ஈர்வனவே, ஊழினா இந்த இடத்துல ராத்திரிய ஊழின்னு சொல்ல, ஊழினா கல்பகாலம்னு அர்த்தம். நான் ஒவ்வொரு ராத்திரியுமே கல்பகாலமா இருக்கு அப்படின்னால ராத்திரியே ஊழிகள் சொல்ற. எத்தனை ராத்திரிகள் இந்த மாதிரி என்னை துக்கப்படுத்துகின்றன அப்படின்னு, எத்தனை கல்பங்கள் அப்படின்னு சொல்ற, என்னை துக்கப்படுத்துகின்றன அப்படின்னு. இந்த பாசுரத்துல சூரியனுடைய ராஜ்யத்தை செங்கோல் அப்படிங்கிற, சூரியன் கொஞ்சம் அஸ்தமானம் ஆச்சுன்னா உடனே சந்திரனுடைய உடனே இருளுடைய ராஜ்யம் வருது இல்லையோ, அதையும் செங்கோல் அப்படிங்கிற. இப்ப என்ன எதுக்கு எடுத்தாலும் செங்கோல் செங்கோல்ங்கிற, செங்கோல்னா நல்ல அரசாட்சி அப்படின்னு அர்த்தம். சூரியன் நல்ல அரசாட்சின்னா ஒரு ரீதியில புரியுது. இருட்டினுடைய நல்ல அரசாட்சின்னா இதுக்கு என்ன நல்ல அரசாட்சி, இருட்டுல யாருக்கும் கண்ணும் தெரியாது மண்ணும் தெரியாது, ஜனங்கள்லாம் எங்கெங்கயோ முட்டி மோத வேண்டியதுதான். இதுக்கு போய் என்ன ஒரு அரசாட்சி. அதாவது செங்கோல் கொடுங்கோல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதத்துல செங்கோல் நல்ல ராஜ்யமா இருந்தா செங்கோல், இல்லாட்டா கொடுங்கோல். சூரியன் எல்லாருக்கும் உபகாரம் பண்றான், நல்ல ராஜ்யம். ராத்திரி எல்லாருக்கும் உபகாரம் பண்ணலையே, அது மனுஷருக்கு பார்க்க கூட கண் பார்வை கூட இல்லாம பண்ணிடுறது. எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. இந்த காலத்துல கரண்ட் எல்லாம் அடிக்கடி சொன்னாங்க, கரண்ட் எல்லாம் இல்லாத காலம் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அதை போய் செங்கோல் ஏன் சொன்னார் அப்படின்னா, முதல்ல இருந்தே பார்த்தோம், ஆழ்வார் சொல்றது எல்லாமே வேடிக்கையான விபரீத லட்சணையில போயின்னு இருக்கு. எல்லாமே எல்லாம் நல் நெஞ்சினார் அப்படின்னு, மோசமான நெஞ்சின்னு அர்த்தம். அதே நல் நெஞ்சினார் அப்படின்னு போன பாட்டுல சொன்னார். என்னுடைய மனசு ரொம்ப நல்ல மனசு, என்னை கஷ்டப்பட்டுட்டு என்னை விட்டு ஓடி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த செங்கோல் இருள் அப்படின்னு சொன்னது சூரியனுடைய ராஜ்யம் போல ஆச்சு. இவர் ஆரம்பிச்சுட்டார், இது இவருடைய செங்கோல் போல இருக்கு அப்படின்னு. விபரீத லக்கணையினாலே இவருடைய கொடுங்கோல் ஆட்சி வந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல பார் முழுதும் வீற்றிருந்தது. ராத்திரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ராத்திரி எங்க இருக்கும் ஒரு இடம் சொல்ல முடியுமாண்ணா? உங்காத்துல இருக்கு, எங்காத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? இருள் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா பார் முழுதும் வீற்றிருந்தது அப்படின்னு தானே. தன்னை எதிர்ப்பார் இல்லாதபடியாலே தன்னுடைய பெருமை தோன்றும்படியாக உலகம் முழுகும் வியாபித்து இருந்தது. சூரியனுடைய ராஜ்யம் எங்கெங்க நடந்ததோ அந்த இடம் மொத்தத்திலையும் சூரியன் அஸ்தமனம் ஆனப்புறம் இந்த இருட்டினுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது அப்படின்னு. அப்போ சூரியனை சொல்லத்தை காட்டிலும் விசேஷமா இங்க வீட்டு இருந்ததுன்னு சொல்ற. சூரியனை கூட அதை சொல்ல காணும், வீட்டு இருந்து அரசாட்சி செய்யும் ஆழ்வார்பாட்டுல ஒரு மொழியோ. அப்ப அந்த மாதிரி வீட்டிலிருந்து அரசாட்சி செய்யும், பையம்மனும் வீட்டிலிருந்து அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு நம்பெருமான் அப்படின்னு. அந்த மாதிரி இருளுடைய ராஜ்யம்ங்கிறது வீட்டிலிருந்து செய்த மாதிரி இருக்கான், சூரியனை விட விசேஷமா இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். அந்த இருள் என்னை படுத்துகிறது அப்படின்னு.
அப்புறம் துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை. தன் வாடைன்னா குளிர்ந்த வாடை அப்படின்னு அர்த்தம். வாடை இப்போ நாயகிக்கு குளிர்ந்தது இல்லை, அது முன்னாடி குளிர்ந்து இருந்தது. அதை வச்சுன்னு பொதுவா தன் வாடை அப்படின்னு சொல்ற. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி விபரீத லக்கணினால சொல்லலாம் அப்படின்னு. இந்த வாடையை தடிந்து வெட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த வாடையை வெட்டி எடுக்கணும். வாடையை போய் வெட்ட முடியுமா அப்படின்னா, வெட்டி போக்க முடியுமா அப்படின்னா, ஆமா, வாடையை அதாவது இதை போக்கடிக்கணும்னு அர்த்தம். அந்த போக்கடித்தல்ங்கிறது தான் இப்படி வேடிக்கையாக சொல்ற. வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தினால சொல்ற வார்த்தை. வெட்டி போடு அப்படின்னு சொல்றா இல்லையோ, செடியை சொல்லுவா சிலது, வெட்டி போடு அப்படின்னு அப்படின்னு. இனிவளை காப்பவரார். இனிமேல் நாயகன் பிரிந்த நிலையிலே, வாடை இருளெல்லாம் வாட்டக்கூடிய நிலையிலே வலை காப்பவரார். ஆனா இவளுடைய வலையை பழையபடி புஷ்டியாக இவள் உடம்பிலே நிற்கும்படி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு அர்த்தம். இனிவளை காப்பவர் ஆறு எனையூழிகள் ஈர்வனவே. எல்லாம் என்னை எத்தனை காலங்காலங்கான ராத்திரிகள் எல்லாம் என்னை ஈர்வன பிளக்கின்றன. என்னைனா எத்தனை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அப்போ சர்வேஸ்வரனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில ஆழ்வாருக்கு சூரியனுடைய ஒளி மறைந்து இருள் வந்து படுத்துகிறதுனா, பிற மதங்களை எல்லாம் அவர் பிற மதங்களை எல்லாம் தொலைத்து விட்டு வருத்தத்தை வளரச் செய்கிற அத்வைத மதம் வளர்ந்ததுன்னு சொல்லிக்கலாம். அப்போ அதையெல்லாம் போக்கி காப்பவரார் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அதாவது சூரியன்னா மற்ற மதங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா பிரகாசமா இருக்கு. இதை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு அத்வைத மதம் வந்தது. இந்த அத்வைத மதத்தையும் போக்கி இவளை காப்பவர் பாகவதர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆழ்வாரை சேர்ந்த பாகவதர்கள். ஆழ்வாரை காத்தால் நம்முடைய சம்பிரதாயம் காத்ததாக ஆக முடியும் என்கிற ரீதியிலே இவளை காப்பவர் பாகவதர்கள் என்ற அர்த்தத்திலே இருக்கு. தனிவளர் செங்கோல் நடாவு தடல்வாயரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து இனிவளை காப்பவரார் எனையூழிகள் ஈர்வனவேன்னு 13வது பாசனம். அடுத்து 14வது நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.